கருப்பாய்க்கு அடுத்தபடியா கருப்பன் அருள் இறங்கினது கட்டையனுக்கு தான். கட்டையன் தான் மார்நாடு கருப்பசாமி கோவிலோட முதல் பூசாரி, கோடாங்கி எல்லாமே. கட்டையன் கோடாங்கி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கோடாங்கியோட மறைவுக்கு அப்புறம் அடுத்த கோடாங்கியை தேர்ந்தெடுக்க மச்சம் வச்சு கண்டுபிடிக்கிற முறையை கடைபிடிக்கிறாங்க. இதுல மச்சம் வச்சு கண்டுபிடிக்கிறது என்னன்னா, கருப்பனோட அலங்கார பொருளான கருங்கச்ச, சல்லடம், வல்லக்கத்தி, வெட்டருவா, கால் சலங்க, பைசாங்கு, பொன்சாட்டா, ஆணிச்செருப்பு, இதுல ஏதாவது 2-3 மறைச்சு வைக்கிறாங்க. அப்படி மறைச்சு வைக்கிற பொருளை கருப்பை உண்மையாவே யாரு மேல இறங்குதோ அவர்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. அவரைத்தான் அடுத்த கோடாங்கியா கருப்பனே தேர்ந்தெடுத்ததா ஏத்துக்கிறாங்க. அப்படி கருப்பை அருள் இறங்கி கருப்பை பொருளை சரியா எடுத்த எல்லாருமே ஆண் வழி வாரிசு கிடையாது, பெண் வழி வாரிசுகள் தான். இதுக்கு காரணம் கழுங்குக்குள்ள மாட்டி இருந்த கருப்பன் பெட்டிய பொண்ணு தொட்டெடுத்ததால கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், கருப்பனுக்கு கருவறைக்குள்ள உருவ சிலை கிடையாது. அவர் எந்த புத்து மண்ணுக்குள்ள குடி நின்னாரோ அந்த புத்து மண்ணத்தான் சந்தனம் பூசி மாலை போட்டு இப்ப வரைக்கும் வழிபட்டு வர்றாங்க. மார்நாடு கருப்பசாமி கோவிலோட ராஜகோபுரத்துல வெட்டருவாலோட இருக்கிற சிலை கூட கருப்பன் சிலை கிடையாது, கட்டையன் கோடாங்கி சிலைன்னு சொல்றாங்க. இங்க கருவறையில இருந்து ராஜகோபுரத்துல இருக்க சுதை சிற்பம் வரைக்கும் கருப்பனுக்கு எங்கேயுமே உருவ சிலை கிடையாது. உருவமே இல்லாத இந்த மாய கருப்பனுக்கு படையல்ல சைவ அசைவ பேதம் இல்ல. இவன் கோவில்ல இவனை தவிர சேனை தெய்வங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல.